தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. ஏராளமான கொலைகள், கடத்தல்கள், பிள்ளையானின் சகாக்களை தேடி தொடரும் நடவடிக்கை. ஹர்த்தாலுக்கு பல அமைப்புகள் எதிர்ப்பு, கடைகளும் திறப்பு. தடபுரட்ட மற்றொரு தொடருந்தின் கோர விபத்து. மீன்பிடிக்க சென்றவர் குழிக்குள் மூழ்கி உயிரிழப்பு. வவுனியாவில் இடம்பெற்ற பயங்கர விபத்து, பெண் உட்பட 2 பலி. லஞ்சம் பெற்ற போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அதிர்ச்சி, சொத்துக்களை பறிக்க நடவடிக்கை. சிக்குன்குனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படும் ஆபத்து. தொடர்பான விரிவான செய்திகள். அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும். தற்போதுள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் 2025 தேர்தலை நடத்தினோம் மற்றும் 2024 நவம்பரிலும் தேர்தலை நடத்தினோம். அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று நம்புகின்றோம். சட்ட தடைகள் உள்ளது, அவற்றை அகற்ற முயற்சிப்பதுடன் அரசியலமைப்பை கொண்டு வருவது குறித்து எங்களிடம் கொள்கை முடிவு உள்ளது. அரசியலமைப்பை கொண்டு வருவது ஒரு விரிவான செயல்முறை என்ற அடிப்படையில் அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே எங்கள் இலக்கு. மாகாண சபை தேர்தலை நடத்திய பிறகு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த விரிவான அரசியல் திட்டத்தை தொடங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார். பிள்ளையானின் கீழ் பணியாற்றிய 6 துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை கைது செய்ய குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் கடத்தல்கள், காணாமல் போதல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையார் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி எனப்படும் புஷ்பகுமார் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளில் இந்த குழு பற்றிய தகவல்கள் தெரிய வந்துள்ளது. இவர்கள் இருவரும் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட 2 நபர்கள் கடந்த வாரம் மட்டக்களப்பிலும் கொழும்பிலும் கைது செய்யப்பட்டனர். 2007 தொடக்கம் 2008 காலகட்டத்தில் பிள்ளையானின் தலைமையிலான ஆயுத குழு மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தனர். அக்காலத்தில் ஏராளமான கொலைகள், கடத்தல்கள் மற்றும் காணாமல் போதல்களை பிள்ளையான் குழு செய்த சம்பவங்கள் தற்போது வெளியாகி உள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்ன மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கண்டித்து இலங்கை தமிழரசு கட்சியால் இன்று கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் கர்த்தாலுக்கு பல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அரசாங்கத்தின் வலிமையான செயற்பாடுகளும் கடைகளும் திறக்கப்பட்டு வலிமை போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இன்று நண்பகல் வரை மாத்திரம் நிர்வாக முடக்கலை முன்னெடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த ஹர்த்தாலுக்கு சில அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் பல அமைப்புகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளையும் ஹர்த்தாலுக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அதேவேளை எம். ஏ. சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என ஜாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியத்தினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டத்தை அரசாங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. கொழும்பு, கோட்டை மற்றும் மருதானை தொடர்ந்த நிலையங்களுக்கிடையில் தொடருந்து ஒன்று தடம் புரண்டுள்ளது.
இதன் காரணமாக பிரதான மார்க்கம் மற்றும் கடலோர மார்க்கத்தில் செல்லும் தொடருந்துகள் தாமதமாக இயக்கப்படுவதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலியில் இருந்து மருதானை நோக்கி பயணித்த தொடருந்து இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதேவேளை களுத்துறை தெற்கில் இருந்து மருதானை நோக்கி செல்லும் தொடருந்து பாதுவ அருகே ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடலோர பாதை சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நேற்றைய தினம் கரையோர ரயில் மார்க்கத்தில் ஹிந்தோட்டி ரயில் நிலையத்துக்கு அருகில் தடம் புரண்ட காளிக்குமாரி கடகதி ரயிலை மேலே தடமேற்றும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. ரயில் தடம் புரண்டதால் ரயில் மார்க்கம் கடுமையாக சேதமடைந்ததுடன் அதன் புனரமைப்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றதாக கூறப்படுகிறது. செவனகல பகுதியில் உள்ள கபருக்கள்ள போதிராஜா ஏரியில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது குளியொன்றுக்குள் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் செவனகல பகுதியில் உள்ள மகாகம காலனியைச் சேர்ந்த 42 வயதான நபர் ஆவார். சடலம் எம்லிப்பிட்டி மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மவுண்டா ஓமந்த இலையின் வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் 15 பேர் படுகாயமடைந்த நிலையில் மவுண்டா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த இலகு ரக வாகனம் ஓமந்தை மாணிக்கர் வளைவு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது குறித்த வாகனத்தில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளனர். விபத்தினால் வாகனத்தில் இருந்து அனைவரும் வீதியில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் படுகாயமடைந்தனர். இதன் போது வீதியால் பயணித்த பொதுமக்களின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தில் சம்பவ இடத்திலேயே பெண் உட்பட 2 சாவடைந்துள்ளதுடன் 15 பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 9 பேர் பெண்கள் என்றும் 6 பேர் சிறுவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் முல்லைத்தீவு விசுவமட பகுதியைச் சேர்ந்த 33 வயதான பெண்ணும் 30 வயதான ஆணும் என்று தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த அனைவரும் ஒரே குடும்பங்களைச் சேர்ந்த உறவினர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் கண்டியில் இடம்பெற்ற மரண வீடு ஒன்றுக்கு சென்றுவிட்டு மீண்டும் விசுவமட நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பொழுதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதேவழி படுகாயமடைந்த சிறுவன் ஒருவர் உட்பட 3 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒக்கம்பட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் நீதிமன்றம் வைக்குமாறு கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள ஒக்கம்பட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஒக்கம்பட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மணல் அகழ்வு தொழிலில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர் ஒருவரிடம் மணல் அகழ்வு பணிகள் இடம்பெறும் இடங்களில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக 47,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்த சுமார் 100 அரசியல்வாதிகள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணையமும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. அரசியலில் நுழைந்த போது பணமில்லாமல் இருந்த இந்த அரசியல்வாதிகள் திடீரென பணக்காரர்களாக மாறியுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சில அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் அவர்களின் நெருங்கிய சகாக்களின் பெயர்களில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சொத்துக்கள் பெயரளவில் அவர்களின் நெருக்கமானவர்களின் பெயர்களில் இருந்தாலும் அவை உரிய அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பது முதற்கட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த அரசியல்வாதிகளில் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபைகளில் அமைச்சர் பதவிகளை வகித்தவர்களாகும். அத்துடன் ஆளுநர்கள் மற்றும் பல உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோர் அடங்குவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிக்கன்குனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களில் 10 முதல் 15% மாணவருக்கு நீண்டகால மூட்டு வலி அல்லது மூட்டு வீக்கம் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக பேராதரி மருத்துவமனையின் நிபுணர் வைத்தியர் ரலபனாவ தெரிவித்துள்ளார். முதல் 3 வாரங்களில் காய்ச்சலுடன் ஏற்படும் கடுமையான மூட்டு வலி இயல்பானது.
இந்த நேரத்தில் முழுமையான ஓய்வு எடுக்க வேண்டும் என வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கன்குனியா காய்ச்சலின் சிக்கலாக ஏற்படும் மூட்டு வலி 40% ஆனோருக்கு 3 வாரங்கள் முதல் 3 மாதங்கள் வரை நீடிக்கிறது. மேலும் 20% ஆனோர் 3 மாதங்களுக்கு மேலாக மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கால், கை, கைவிரல், மணிக்கட்டு பகுதியில் வீக்கம் மற்றும் வலி மற்றும் தளர்வாக நடப்பது போன்ற அறிகுறிகள் ஒரு வருடத்துக்கு மேலாக நீடித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என நிபுணர் ரலபனாவத் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.